Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா TNUSRB ல இருந்து எஸ்ஐ எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் வந்து நேற்று ஈவினிங் போல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது, டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒரு பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். முதல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா TNUSRB வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து லாகின் பண்றதுக்கு டைரக்டா ஆப்ஷன் வந்து அவங்க வந்து கொடுக்கல. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாயின் தி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் SIS ஆஃப் போலீஸ் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறதுக்கு ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்கெட் யூசர் ஐடி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து உள்ள வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்கள் மெயில் அட்ரஸும் சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுடைய டாஸ்க் போர்டு. சரிங்களா? இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துருப்பீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமுக்காக வெறித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு நியூஸ் தான், ஒரு ஹாப்பி நியூஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல டாஸ்க் போர்டு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே ஷோ ஆகுது பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டவுன்லோட் யுவர் ஓப்பன் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிடணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆஃப்லைனில் PDF வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி ஒன்று போட்டு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஜெண்டர் எல்லாமே கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் தான் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். 26/8/2023 அந்த டேட்டில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து வச்சிருக்காங்க. டேட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26/8/2023 ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். மார்னிங்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் டைம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து காலையில் 8:30 சொல்லியிருக்காங்க. நீங்கள் 8:30க்குள்ளே நீங்கள் வந்து அந்த சென்டருக்கு உள்ளே போய்க்கோங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த சென்டர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ராம்நாடு பீப்புள்னா ராம்நாடில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங், பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகாவில் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, எக்ஸாமினேஷன் டைம் வந்து உங்களுக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 3:30லேருந்து 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த 2 எக்ஸாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரே நாளே தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போவே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து தெரியல அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் வந்து விசாரிச்சு இந்த சென்டருக்கு தான் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய உமனுக்குலாம் வந்து சென்டர் வந்து தெரியாது. வேறு ஊர்களை மாற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் மாவட்டத்துக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்பாங்க எந்த சென்டர் வந்து உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு சென்டர் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. TNUSRBலேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோ அப்படின்னா வந்து கலர்லேயே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோவோ உங்கள் சிக்னேச்சரோ வந்து இல்லை, பிரிண்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேனுவலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த இடத்துல ஒட்டி கெஜெட் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுற கெஜெட் ஆஃபீஸரோட சைன் வாங்கி நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டருக்குள்ளே வித்தவுட் ஹால் டிக்கெட்டில் வர்றவங்க உங்களுக்கு வந்து அலௌடு வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. ஹால் டிக்கெட்டில் எப்படி ஃபோட்டோ இருக்கோ அதே மாதிரி ஒரு ஐடி கார்டில் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படி ஒத்து போனால் தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆதார் கார்டில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போங்க. அப்படின்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அதை அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க. ஒரிஜினலாக அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்காக பர்பஸ்க்காக வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டன் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்ஸ் டு பி யூஸ் ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து OMR ஷீட்டில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ப்ளூ பென்னு அப்படின்னா பிளாக் பென்னு. இதை வந்து பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு பெண்ணும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலௌடு டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் த எண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து லீவ் போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வயலேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து சட்டப்படி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். உங்கள் கேண்டிடேட்ஸ்க்கான அந்த எக்ஸாமுக்கான சீட்டை வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது அகைன்ஸ்டாக நீங்கள் ஏதாச்சும் என்ன சொல்கிறது, அகைன்ஸ்டாக வயலேன்ஸ் நீங்கள் வந்து அந்த சென்டரில் வந்து ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எக்ஸாம் கேண்டிடேட்ஸுடைய சீட்டில் வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில 10 இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணி உங்களுக்கு கெஜெட் ஆஃபீஸரோடைய சைனும் நீங்கள் அந்த இடத்துல பண்ணணும். கெஜெட் ஆஃபீஸர் சிக்னேச்சர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் யாரெல்லாம் சைன் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே கெஜெட் ஆஃபீஸர் தான். ஹால் டிக்கெட் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்தாலே போதுமானது. சரிங்களா? இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த 2023 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிருக்கவங்களுடைய அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி அடையணும். நல்ல ஒரு மார்க் எடுத்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஒரு அரசு அதிகாரியாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம்.